சித்திகளில் முக்கியமான 3 வகையான சித்திகள் கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இதில் யோக சித்தியை நம்ம அடைஞ்சிட்டா ராஜரிஷியாக வாழலாம். யோக சித்தியை அடையணும் அப்படின்னா நம்ம 3 வகையான தேகங்களை அடையணும். பிரணவ தேகம். பிரணவ தேகம் அப்படின்னா பிரணவ காற்றை உறிஞ்சி தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். இதுக்கு அட்டாங்க யோகத்தில் ஆதனம் பிரணாயாமம் பயன்படும். ஞான தேகம். ஞான தேகம் அப்படின்னா கடவுள்கிட்ட லட்சியத்தையும் ஜீவன்கள்கிட்ட கருணையும் வச்சு வாழ்றது. இதுக்கு அட்டாங்க யோகத்தில் இயம நியம பிரத்யாகாரம் உதவும். அதே மாதிரி சொர்ண தேகம். காமத்தால் விந்து வெளியேறும், ஞானத்தால் விந்து மேலே ஏறும். இது மாதிரி விந்தை வெளியேற்றாமல் ஞானம் கொண்டு மேலே ஏற்றுறது தான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாங்க யோகத்தில் இதுக்கு தாரணை, தியானம், சமாதி நிலை இந்த வழிமுறைகள் எல்லாம் உதவும். இந்த 3 தேகங்களையும் பிரணவ தேகம், ஞான தேகம், சொர்ண தேகம் அடைஞ்சால் நாம் ராஜரிஷியாக வரலாம். யோக சித்தி கை